ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்லாம் எப்பவும் போல செய்யாமல் ரொம்பவே வித்தியாசமான முறையில் தக்காளி சாதம் 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமாக நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செய்து கொடுங்க, கப்பு காலியாகி வரும், அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. இப்போ இதில் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அடுத்ததான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு அப்படி சிவந்து வரட்டும். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கூடவே 1 வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துங்க. பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததான் 2 பச்சை மிளகாவை 4 கீறிட்டு எடுத்துருக்கேன் நீளவாக்கில். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்கணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த தக்காளியினுடைய அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நான் 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க. அவ்வளோதான், சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிங்க. அவ்வளோதான். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்கள் தக்காளி சாதம் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான முறையும் இருக்கும். சுலபமாக வேலையும் முடிஞ்சிடும். கொஞ்சம் கூட தக்காளி அங்கங்கே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி செய்யும்போது சூப்பராக இருக்கும். கப்பும் காலியாகி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.